உங்கள் குழந்தைகளுடைய முழுமையான ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய 5 முக்கியமான ஊட்டச்சத்து குறைபாடுகள் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். முதல்ல அயன் டெஃபிஷியன்சி, இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளை பாதிக்கப்படக்கூடிய முதன்மையான ஒரு பிரச்சனை. இரும்புச்சத்து அப்படிங்கிறது எதுக்காக அவசியம் அப்படின்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை லங்ஸில் இருந்து உடல் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அவசியம். இது ஃபிசிக்கல் க்ரௌத், கனெக்டிவ் டிஷ்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், செல் ஃபங்க்ஷனிக்கும், ஹார்மோனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அவசியம். அயன் டெஃபிஷியன்சி அனிமியா ஏற்படும் போது குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க, முகமெல்லாம் வெளுப்பாக இருக்கும். சரி, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சில உணவுகள் மூலமாக இதை நீங்கள் சரி செய்ய முடியும். சைவ உணவுகள்னு எடுத்துக்கிட்டால் பீன்ஸ், பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃப்ரூட், நட்ஸ் அண்ட் சீடு, அதாவது சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், அதுக்கப்புறம் பாதாம், பேரிச்சம்பழம், கேரட், பீட்ரூட், முருங்கைக்கீரை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இரும்புச்சத்து இருக்குது. சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டால் கேழ்வரகு, கம்பு மாதிரியான தானியங்களையும் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டால் சிக்கன், பீஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள்லையும் கடல் உணவுகள்லையும் முட்டைகள்லையும் நிரம்பி இருக்குது. வைட்டமின் சி கூடவே சேர்த்து எடுக்கும்போது அயன் அப்சார்ப்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது ஆரஞ்சு, க்ரீன் பெப்பர், இது எல்லாம் அயன் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள். ரெண்டாவது வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. வைட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம உடலில் ரொம்பவே முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட். அதாவது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் சமநிலைக்கும் இது ரொம்பவே முக்கியம். அதாவது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வைட்டமின் தான் இந்த டி வைட்டமின். இது குறையும் போது நம்ம உடம்புல எலும்புகள் பலவீனமாகும், சீக்கிரமாகவே உடைஞ்சு போகக்கூடிய தன்மைக்கு மாறும். சில நேரங்களில் அந்த கால்சியம் குறையும் போது வலிப்பு நோய் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இந்த வைட்டமின் டியை இயற்கையாகவே நம்ம சூரிய ஒளியிலிருந்து பெற முடியும். சில நேரங்களில் சில உணவுகளிலிருந்தும் நம்ம பெற முடியும். அது எந்த மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வெஜிடேரியன் ஃபுட்டில் காளான், சீஸ், ஆரஞ்ச் ஜூஸ். நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் ஃபிஷ், மத்தி மீன்களில் நிறைய இருக்குது. முட்டையுடைய மஞ்சள் கரு, லிவர், அதுக்கப்புறம் சில செறிமூட்டப்பட்ட உணவுகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், தயிர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. பட் நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது சூரிய ஒளியோடு சேர்த்து உங்களுக்கு இது கிடைக்கும்போது அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும். மூணாவது முக்கியமான வைட்டமின் பார்த்திங்கன்னா B12. இந்த B12 டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஏற்படாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த டெஃபிஷியன்சி ஏற்படுறதா சொல்கிறாங்க. இந்த டெஃபிஷியன்சி ஏற்படும் போது குழந்தைகள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இரிட்டபிலிட்டி இருக்கும். ஒரு வேலையை செய்ய சொல்லும்போது அவங்களால செய்ய முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு B12 குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உணவுகள் மூலமாக சீக்கிரமாகவே அந்த டெஃபிஷியன்சியை சரி பண்ணுங்க. ஏன்னா இது சிவியர் டேமேஜை, அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடும். அவங்களுடைய கால்கள் பார்த்திங்கன்னா வலி ஏற்படும், அடிக்கடி கால் பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம் இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு உடனே B12 டெஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்கான உணவுகளையும் மருந்துகளையும் கொடுக்க ஆரம்பிங்க. B12 எந்த மாதிரியான உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனில் இதோடைய சோர்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். நான் வெஜிடேரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டையில் இருக்கும், முட்டையோட மஞ்சள் கரு, அதுக்கப்புறம் சிக்கன், மீட், எல்லா மீட்லேயுமே இருக்கும். பீஃப், அதுக்கப்புறம் மட்டன் லிவர், சிக்கன் லிவர், ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மீன்கள்லையும் இருக்கும். நிறைய கடல் உணவுகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய B12 இருக்கும். நாலாவது டெஃபிஷியன்சி வைட்டமின் சி டெஃபிஷியன்சி. உங்கள் குழந்தை அண்டர் நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னா வைட்டமின் சி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையோட பற்களில், ஈறுகளில் ரத்தம் வடிய வைக்கும். ஹீலிங், அதாவது ஒரு புண்ணு ஏற்படுது அப்படின்னா அது ஆடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸ்கின்ல ரேஷஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு அட்டாக் ஆகும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா உங்கள் குழந்தைக்கு வைட்டமின் டி சி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ வைட்டமின் சிக்கும் நம்ம உடலில் நிறைய கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. அயன் அப்சார்ப்ஷனையும் இது குறைக்கக்கூடும். அப்போது வைட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். வைட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, திராட்சைப்பழம், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், பெப்பர்ஸ்,
அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ், ப்ராக்கோலி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு வைட்டமின் சி இருக்குது. குறிப்பாக கொய்யாப்பழத்தில் அதிகமான அளவு வைட்டமின் சி இருக்குது. 5வது டெஃபிஷியன்சி ஜிங்க் டெஃபிஷியன்சி. இது ரொம்ப ரேர் தான். இது ஒரு ட்ரேஸ் எலமெண்ட், அதாவது ரொம்ப கொஞ்சமாக தான் நமக்கு தேவைப்படும். இந்த பற்றாக்குறை பெரும்பாலும் ஏற்படாது. பட் ஏற்படுது அப்படின்னா இதை உடனே சரி செய்யணும். ஏன்னா நம்ம உடலில் நிறைய வேலைகளை பார்க்கறதுக்கு இந்த ஜிங்க் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இது அதிகமாக உள்ள உணவுகள்னு எடுத்துக்கிட்டால் அனிமல் பேஸ்டு ஃபுட், அதாவது மட்டன், சிக்கன், கடல் சார்ந்த உணவுகள், முட்டைகளில் இருக்குது. பிளான்ட் பேஸ்டு ஃபுட்னா பீன்ஸ், பட்டாணி, பருப்பு வகைகள், கிட்னி பீன்ஸ், நட்ஸில் நிறைய இருக்குது. அது கேஷ்யூஸ், பாதாம், சீட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பூசணி விதை, அதுக்கப்புறம் முழுமையான தானியங்கள், ப்ரௌன் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸில் இருக்குது. பால் பொருட்கள்னு எடுத்துக்கிட்டால் பால், தயிர், சீஸில் இருக்குது. இன்னும் சில செறிவூட்டப்பட்ட ஜூஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இங்கே சொல்லப்பட்ட வைட்டமின் டெஃபிஷியன்சி உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் அந்த வைட்டமினை ஃபுட்டு மூலமாகவும் மருந்துகள் மூலமாகவும் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய வளர்ச்சியில் அது பாதிக்கக்கூடும். இது உங்கள் குழந்தையுடைய படிப்புலையும் சரி, அவங்களுடைய மூளை வளர்ச்சியிலையும் நல்ல வெளிக்காட்ட தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.